ஒரு சின்ன ஊர். அங்க சரவணன்னு ஒரு பணக்காரர் வாழ்ந்தார். ஒரு நாள் காலை சரவணன் வீட்டு வாசலில் இறந்து கிடந்தார். போலீஸ் விசாரணை நடந்தது. இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தார். கத்தி இல்லை, வேறு எந்த ஆயுதமும் இல்லை. விஷமும் இல்லை. சண்டை நடந்த தடயமும் இல்லை. ஆனா தலையில மட்டும் காயம், முகத்துல கீறல்கள், சுற்றிலும் நிறைய காகங்கள் இருந்தன. இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்தது. வீட்டார் சொன்னாங்க, சார், இங்க தினமும் காகங்கள் கூட்டமா வரும். ஆனா இன்ஸ்பெக்டர் கவனிச்சார். ஒரு காகம் மட்டும் இறந்தவரின் அருகே நின்று திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருந்தது. இந்த காகம் சாதாரணமா நடக்கல. அதன் கால்ல பார்த்தார், சின்ன ரத்தக்கரை. உண்மை விசாரணையில் தெரிய வந்துச்சு. இறந்த சரவணன் பக்கத்து வீட்டுக்காரர் மணி வளர்த்த காகத்தை பல மாதங்களுக்கு முன்னாடி அடிச்சிருந்தார். மணிக்கும் சரவணனுக்கும் ஆகாது. அதனால் மணி ஒரு சைக்கோ ஐடியா போட்டான். மணி தினமும் அந்த காகத்துக்கு உணவு கொடுத்து சரவணனின் முகத்தைக் காட்டி இவன்தான் நம் எதிரின்னு பழக்கினான். ஒரு நாள் இரவு காகத்தோட காலுல விஷம் தடவிய கூர்மையான கம்பி ஒன்றை கட்டி சரவணன் தூங்கும்போது அனுப்பிவிட்டான். காகம் பறந்து போய் சரவணன் தலையை கொத்தியது. காலில் இருந்த கம்பி முகத்தை கீறியது. கண், நெற்றியில் காயம் ஏற்பட்டது. விஷம் உடம்பில் ஏறி மரணம் ஏற்பட்டது. மணி நினைத்தான், காகம்தானே, யாரும் என்னை சந்தேகிக்க மாட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் சொன்னார், காகம் கொலை செய்யல. நீதான் அதை ஆயுதமா பயன்படுத்தினா. மணி கைது செய்யப்பட்டான். கொலை குற்றம் நிரூபணமானது. மணிக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது. காகம் பறவை என்பதால் விடுதலை செய்யப்பட்டது.